அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடியவரு காலபுருஷ தத்துவம். நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய மாமாசந்தர் வேதகன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் கொடுத்திருக்காரு. இன்னொன்னு திருமணம் அப்படின்ற சப்ஜெக்ட் அவர் கொடுத்திருக்காரு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா எதுவுமே கிடைக்காது. ஏன்னா பேச போறவர் அப்படி 40 ஆண்டு காலத்துல 40 வருஷமா அனுபவத்துல பேசுறாரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அவர் பேசும்போது ரொம்ப அமைதியா கவனிங்க, நோட் பண்ணுங்க. பொன்னையாசாமி அவர்களை வரலாறு என அன்புடன் வரவேற்கிறோம். இரண்டு நிமிடங்கள் ஒதுக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அமைதி எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப இந்த அற்புதமான மாமன்றத்திலே வீட்டிற்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த அவையை இதுவரை அலங்கரித்து அமர்ந்திருக்கின்ற ஜோதிட அறிஞர் பெருமக்களே, அதனினும் மேலாக ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தை துவங்கி இந்த முதல் கருத்தரங்கை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரன் சக்தி குருஜி அவர்களே, சுவாமிஜி அவர்களே, காலையிலிருந்து இந்த விழாவை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் ஜானகிராம் அவர்களே, உங்கள் அனைவருடைய பாதார விருந்தங்களை நான் வணங்கு வல்லநாட்டு சித்தர் சாது சோழ சுவாமியுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். காலையிலிருந்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப அற்புதமான கருத்துக்கள். எனக்கு என்னன்னா, ஆயிரக்கணக்கான மேடைகளை சந்தித்தவன். ஆனா இப்ப இருக்கக்கூடியவங்க பேசுறத பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கு தான் எனக்கு ஆசை நிறைய. ஏன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு மாநாட்டுக்கு போறேன் அப்படின்னா அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த கூட்டம் போகாது. ஏன்னா கடைசியில தான் நான் பேசுவேன். அந்த நேரத்துல பேச்ச கேட்கறதுக்கு அவ்வளவு கூட்டம். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை விட சொல்லணும்னா, என்னுடைய மனசுல இருக்கக்கூடியத வெளிச்சப்படுத்தி சொல்லணும்னா சொல்றேன். இந்த திருச்சியில ஒரு காலகட்டத்துல 96, 94 எல்லாம் 97, 98 விஸ்வ விஞ்ஞான பாரம்பரிய ஜோதிடம் சொல்லி அருமை சகோதரர் தாமோதரன் அவர்கள் நடத்துவார். அந்த கூட்டத்துக்கு யார் வருவோம் அப்படின்னா மகரிஷி அவர் தலைமையில தான் நாங்க உள்ள வருவோம். நக்கீர நடராஜன், சிவா மேகநாதன், முருகு ராஜேந்திரன், உலகநாதன், நானு, ஏவிஎஸ், இந்த கூட்டம் அங்க எப்பயுமே இருக்கும் இல்லையா? அப்படி அழகு பார்த்தது. அதை விட இந்த திருச்சி எனக்கு தந்த சோகம் என்ன அப்படின்னா, என்னுடைய அருமை நண்பர் கடகம் ராமசாமி நான் இழந்தது. ஏன்னா 2 பேருமே ஒன்னாதான் இருக்கும். இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு கடகமும் நானும் இல்லாம காரணதா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பனை நானும் இழந்தேன். இந்த திருச்சி மாநகரம் இழந்தது. அருமையான. ஆனா இன்னைக்கு இதுல எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, சமீபத்துல நடக்கக்கூடிய மாநாடு என்ற பெயரில் அங்க கருத்துக்களுக்கு இடமில்லாது பரிசீலிப்புக்கும் பாராட்டுக்கும் இந்த சீல்டு கொடுப்பதற்குமே மாநாடு நடத்துவதாக இப்ப ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. அங்க கருத்துக்கு இடமே இல்லை. ஆனா அதை தாண்டி இன்னைக்குதான் இந்த திருச்சியில இந்த ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கம் நடத்துகின்ற இந்த மாநாட்டுலதான் காலையிலிருந்து கருத்து நடந்துக்கிச்சு. இது மிகப்பெரிய வாழ்த்து. அதனாலதான் நான் ரொம்ப ரம்மியமா அத ஆனந்தமா உள்ள வாங்கியிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஜோதிடத்துக்குள்ள வந்திருக்கீங்க, ஜோதிடம் எல்லாம் படிக்கலாம்,
ஜோதிடர்களாக இருக்கலாம். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இதுல ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போகணும். நான் ஒரு நாத்தியவாதியாக இருந்து 80ல தான் இந்த ஆத்தியத்துக்குள்ளேயே நான் வந்தேன். நான் வந்த காலத்துல என்னை திசை திருப்பியது எந்த நூல் அப்படின்னா இந்த அதிர்ஷ்ட விஞ்ஞானம்னு சொல்லி நம்ம பண்டிட் சேதுராமன் ஐயா எழுதின புத்தகம் 80ல. அது ஒரு சாமியார் கையில இருந்தா எனக்கு கிடைச்சது. அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு பின்னாடிதான் நான் இந்த பாதைக்குள்ளேயே வந்தேன். நான் ஒரு நியூமராலஜிஸ்ட். ஏன்னா 84 வரைக்கும் நான் ஒரு எண்கணித ஜோதிடம். அப்ப எல்லாம் ஒரு பேர் மட்டும்தான். இப்ப ஒரு செந்தில்குமார் அப்படின்னு எழுதுறோம்னா இந்த செந்தில்குமாருடைய ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் எடுத்தா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பூரா அதை எடுத்து அப்படி ஒரு அற்புதமான நிலை அந்த எண்கணிதத்தில் இருந்தது. 84ல டிவிஎஸ்ல வேலை பார்த்த ரங்கசாமி அப்படின்றவர் என்கிட்ட நியூமராலஜி பார்க்க வர்றாரு. அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு ஜோசியம் தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாது. ஆனா இவ்வளவு அழகா பேசுறீங்க, இதுல தெரியும், எனக்கு தெரியாது, உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டாரு. ஒரு கலையை சொல்லிக் கொடுக்க வர வேண்டாம், எனக்கு வேணான்னு சொல்லணுமா? எந்த இடத்துலயுமே கையேந்தினா தான் கிடைக்கும். நம்ம எந்த இடத்துலயும் கையேந்தம், அப்பதான் அது கிடைக்கும். பள்ளத்தை நோக்கித்தான் வெள்ளம் பாய்ந்தோடும். நம்ம மேட்டு குஞ்சக்காரன் மாதிரியே தெரிஞ்ச மாதிரியே நடிக்க கூடாது. 84ல ஒரு பாரம்பரியத்தை தொட்டு கொடுக்கிறாரு. 87 வரை அந்த மூல நூல்கள் இருக்கக்கூடிய கருத்துக்கள், கிரந்தங்கள், புத்தக குழு. ஏன்னா எப்பயுமே சிறுவயதுல இருந்தே புத்தக குழு. அப்ப அதுல இருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் 87 வரை கொண்டு வர்றோம். அதுக்கப்புறம் என் நண்பர் பாஸ்கர் மூலமா நான் கேபிக்குள்ள வர்றேன். இந்த கேபி எடுத்ததுக்கு பின்னாடி அதுல பல விதமான ஆய்வுகளை செஞ்சு அதுக்கப்புறம் இயற்கையாக 1990 நான் ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா நான் ஒரு போர்டு போட்டு வந்தேன். இப்படிப்பட்ட சூழல்ல மதுரை ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஒன்று தொடங்கப்பட்டது. எப்ப? 1990. அதாவது சத்யாமாவை பத்தி ரொம்ப சொல்லணும். அதாவது கொடுமுடியில ஆமா ஜோதிடர்கள் யார் போனாலும் அங்க சிறப்பா அவங்களுக்கு பரிகார முறைகள்லாம் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் சத்யாமாட்டா நீங்க ஒரு முறையா அணுகுனீங்கன்னா சரி, அது தோற்றதா சரித்திரமே கிடையாது. என் மகனா சரியா, அவ்வளவு அற்புதமான குணம் படைத்த எனக்கு தாய். நான் அப்பான்னு சொல்லுவா, நான் இவளை அம்மான்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணத்துக்கு சொந்தக்காரி. அவர் இந்த மேடையில பாராட்டுவது அன்னை மீனாட்சியும் அகிலாண்டேஸ்வரியும் அவளை வாழ்த்துற மாதிரி வாழ்த்துக்கள். அப்ப எதுல விட்டோம்? இப்படித்தான் விட்டுறேன். அப்பதான் இந்த எண்கணித ஜோதிடத்தையும் அப்படியே கொண்டு வரும்போது அதுல ஒரு சூட்சம் என்ன, அதுல ஒரு சூட்சம், இந்த எண்கணிதத்தில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை எடுத்து கொண்டு போய் 87ல பண்டிட் சேதுராமன் நான் கொடுக்குறேன். எப்ப நான் நியூமராலஜி எடுத்த உடனே பண்டிட் சேதுராமனை போய் பார்த்துட்டேன். அப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் இனிய நான் போய் எப்ப வேணாலும் அவர் சீடு, அவர் தான் எனக்கு குரு. அவரை போய் பார்க்க நேரம் எல்லாம் அவர் ஒரு பழுத்த பழம், நல்ல குருநாதர். இதுல ஆய்வு பண்ணி இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நான் கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அவர் யோசிக்கிறாரு, எப்படி சாத்தியம் இதுதான். அவரு அதை பூராமே சர்ச் பண்றாரு. அப்பதான் இந்த எண்கணிதத்துல உங்களுடைய, அதாவது நம்முடைய பேர் இருக்கு இல்லையா, நம்ம பேரை ஒரே ஒரு கிரகம் தான் தாங்கி வழி நடத்துகிறது. அந்த கிரகத்தை மட்டும் நாம் தெரிந்து எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில சகல விதமான சௌபாக்கியங்கள் அடையலாம் என்பதை நிரூபிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய ஆட்டிசம் குழந்தைகளை, இந்த ஆட்டிசம் குழந்தைகள் எப்படி பிறகு அப்படின்றது ஆட்டிசம் ஹைப்பர் ஆக்டிவ். பல தாய்மார்கள் படக்கூடிய அவஸ்தை
கொஞ்சம் நெஞ்ச அவஸ்தையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அவங்க படுற அவஸ்தையெல்லாம் நான் நேரடியாவே பார்த்தேன். இந்த ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை பிறப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஜோதிடத்துக்குள்ள உள்ள போகும்போதுதான் அங்கே ஒரு சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சு. அப்ப கணவன் மனைவியும் சேரும் போது இவர்களில் யாருக்கேனும் ஒருவர் மலச்சிக்கல் இருந்தால் அல்லது மலத்தை அடக்கி கொண்டு அவர்கள் சேர்வார்களானால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆட்டிசம் குழந்தை என்பதை உறுதி செய்யும். இத கண்டு எடுத்ததுக்கு பின்னாடி கிரக நிலைகளுக்குள்ள போறோம். அப்போ 9 கிரகத்துல சுக்கிரனை மட்டும்தான் நம்ம தூக்குறோம். சுக்கிலமும் சுரோனிதமும். அப்ப இந்த சுக்கிலத்துக்கும் சுரோனிதத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிரன் இந்த அசுபதி மகம் மூல நட்சத்திரத்தில் நின்றதானால் நிச்சயமாக இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை சற்று கவனமாக பார்க்க வேண்டும். இது எதோச்சியா இருக்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கு நிறைய வழிபாடுகள்லாம் சொல்லி பல குழந்தைகள் வந்து இந்த ஆட்டிசத்திலிருந்து மீட்டு வந்துருக்கும். இதுக்கு வழிபாடு இன்னொன்னு என்னன்னா அந்த பேர், அவர்களுக்கு அது சரியான பேர் இருக்கு. ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, காலையில ஒரு நண்பர் பேசினார். அவர் சொல்றதுல ஒரு விஷயத்தை ஒத்துக்கலாம். ஜோசி யாரு பேர் வைக்கிறது அப்படின்னு இல்லையா? அது இல்ல. ஜோதிடர்களாலதான் இன்னைக்கு எல்லா கோயிலையும் விளக்கெரியுது. ஜோதிடர்களாலதான் பல குடும்பங்கள் வாழும். ஜோதிடர்கள் மூலமா தான் பலரும் நன்மை அனுபவிக்கிறாங்க. நாம எப்பயுமே நம்மளை விட்டு கொடுத்துடவே கூடாது. எந்த காலத்திலும் விட்டு கொடுத்துட கூடாது இல்லையா? அதை நம்ம ரொம்ப இதா இருக்கணும். இப்ப பேராசிரியர்லாம் பேசினார், விமலன் சார் பேசினார். இப்ப அவர் சொல்றாரு, இந்த தமிழகத்தினுடைய முதல் பேராசிரியர் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். ஆனா 1997, 96 எல்லாம் இவர் வந்து எங்க ஆபீஸ் வழியா தான் யூனிவர்சிட்டிக்கு போவார். அப்ப அவர் பிஹெச்டி எல்லாம் கிடையாது. வீரராகவன் ஒருத்தட்ட தான் இவரு போய் எல்லாம் பேசிக்கிட்டு போது எங்க அலுவலகத்துல வந்து உட்கார்ந்து தான் போவார். அந்த காலகட்டத்துல இவர் சொல்றாரு, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில டிப்ளமோ அஸ்ட்ராலஜி என்பது தொடங்குவதற்கு முன்பாகவே பல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இடம் மதுரை ஜோதிட ஆராய்ச்சி மையம். பல மாணவர்கள் உருவாக்கியது சாதாரணமான இல்லை. இப்ப அவர் பேசலாம், நான் தான் முதல் பேராசிரியர். இதே விமலை நீ கத்தி எடுத்து குத்த வந்திருக்காரு தெரியுமா? இந்த சப்ஜெக்ட்ல நீ அவனுக்கு சொல்லக்கூடாது, எனக்கு தான் சொல்லணும். சோ நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, சம்பவங்கள் வரலாறு முக்கியம் அல்லவா? அதை மறந்து கூடாது. காலையில அவர் பேசணும், நீங்க எல்லாமே அதை நினைச்சிருப்பீங்க. என்ன நண்பர், நாங்க அவரையும் விட்டு தரமாட்டேன், அவர் என்னையும் விட்டு தரமாட்டார். இன்னைக்கு வரைக்கும் நல்ல நண்பர், நல்ல ஆராய்ச்சியாளர், நல்ல சிந்தனையாளர். ஆனா இன்னைக்கு ஜோதிடத்துல பல மாணவர்களை பட்டம் பெற வைத்தது விமலன் தான். அதுல மறுப்பெல்லாம் இல்லை. அருமையான மனுஷன், நம்ம அதை பாராட்டணும் இல்லையா? இன்னைக்கு சாஸ்திரா யூனிவர்சிட்டிலையும் சரி, கற்பூர் யூனிவர்சிட்டிலையும் சரி, இந்த அஸ்ட்ராலஜியை கொண்டு வந்து இதுக்கு ஒரு பட்டங்கள் கொண்டு வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி கொண்டு வந்தது மலன் சார். இதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நல்ல ஒரு அரங்கத்தில் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பலரும் பலவிதமான கருத்துக்கள், எல்லா கருத்துக்களுக்கும் நான் வந்து கருத்துக்கள் கொடுத்தா நமக்கு நேரம் பத்தாது. இருக்காங்க இன்னும். சுருக்கமாக ஒரு சில லாஜிக்கான விஷயங்களையும் சில முக்கியமான விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப மேடையில தங்கப்பாண்டியன் பேசிக்க கூடாது. ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். காலபுருஷ தத்துவத்துல இப்ப காலபுருஷ தத்துவம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? இப்ப மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராசி மண்டலம் இருக்கு இல்லையா, இது பிரபஞ்ச தத்துவத்தில் இருக்கக்கூடிய பொதுவானது. இது நமக்கு எப்படி இயங்குது அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஆனா காலபுருஷ தத்துவத்துல 2, 7 குடையவர் சுக்கிரன் இல்லையா, 11 குடையவர் சனி. நாம திருமணத்துக்கு எந்த வீடுகளை பார்க்கணும்? 2, 7, 11ஆம் வீடுகளை பார்க்கணும் இல்லையா? எந்த ஜாதகமா இருந்தாலும் 2, 7, 11 குடையவருடைய தசாபுத்தி அந்தர காலங்களில் திருமணம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துருவோம். எந்த ஜாதகம், எந்த லக்கணமா இருந்தாலும். ஆனா காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில இந்த 2, 7 குடை, அதுக்கு இடையிலே ஒண்ணு சொல்லணும்.
இன்னைக்கு எவ்வளவு பெரிய அரங்குல நம்ம உட்கார்ந்துருக்கோம். 98 தான் முதல் மாநாடு எடுக்கிறேன் மதுரையில. அப்ப 98 முதல் மாநாடு ஒரு நாள் தான். 98 99 3 நாள் மாநாடு. எங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அஸ்ட்ராலஜர் அங்க இருக்கணும். யாகமும் குறிப்பேச்சு யாகமும் மாநாடு 2005 வரைக்கும் மதுரையில மிகப்பெரிய மாநாடு. இன்னைக்கு நடக்கக்கூடிய மாநாடுகளுக்கு இன்ஸ்பிரேஷனே மதுரையில அன்னை மீனாட்சியுடைய அருளால் அடிய நடத்திய ஒரு மாநாடு. எனக்கு இன்ஸ்பிரேஷன் மகரிஷி, கோயம்புத்தூர் மகரிஷி. அவர் தான் அந்த வழிகாட்டு பண்ணாரு. இன்னைக்கு மாநாடு எடுக்கிறதுனால என்ன இல்ல, நம்ம அசால்ட்டா நினைக்கிறோம். அவருக்கு எவ்வளவு தெரியுமா? ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம் இங்க 600 அஸ்ட்ராலஜர் அந்த அரங்கில் உட்கார்ந்துருப்பாங்க 2 நாள், எங்கேயும் போக மாட்டாங்க. இப்ப காலபுருஷ தத்துவத்தினுடைய 2 7 குடையவன் சுக்கிரன், ரைட்? 11 குடையவன் சனி. ஆனா சுக்கிரனுக்கு சனி வேதகன் இல்லையா? சுக்கிரனுக்கு சனி வேதகன். ஆனா அதை விட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கிராமத்திலையும் சரி நகரத்திலையும் சரி, பழைய பண்பாடு மாறாத குடும்பத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டால் வீட்டை விட்டு வெளியே போகாத, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. தெரியுமா? என்ன காரணம்? 2 7 மாரகம் 11 பாதகம். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட உடனேயே மாரகம் பாதமும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அதுக்குதான் என்ன சொல்லுவான், வீட்டை விட்டு வெளியே போ. எவ்வளவு பண்பாடா அவன் சொல்லியிருக்கான் பாருங்க, இல்லையா? இதை விட நீங்க சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லும் போது சொல்லணும். எங்க பகுதியில எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னா சரி, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தாய்மாமைங்க மாலைன்னு போடுவாங்க. ஆனா நம்ம பண்பாட்டுல இன்னைக்கும் நம்மளை பெத்த பொண்ணுக்கு அம்மா கூட பிறந்து தாய்மாமன் தான் மாலை போடணும், இல்லையா? மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி தானே போடணும். இதுல என்ன சிக்கல் இருக்கு தெரியுமா? இப்ப 4ஆம் இடம் தாயார், ஆமாவா இல்லையா? 4ஆம் இடம் தாயார். இந்த தாயாருக்கு இளைய சகோதரர் அப்படின்னு தாய்க்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம் தானே வரும். இந்த 6ஆம் இடம் மாலை போட்டா ஒருத்தன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? வெட்டிய கடைக்காரன் ஆயிடுவான், அவனா மாட்டானா? ஆனா அதே நேரத்துல அந்த தாயோட மூத்த சகோதரர் இருக்காரு பாருங்க, தாய்க்கு மூத்த சகோதரர் 11ஆம் இடம், அது 2ஆம் இடம் ஆயிடுமா? இப்ப அவன் மாலை போட்டா இவங்க வாழ்வாங்களா இல்லையா? இதைத்தான் நம்ம செய்யணும். இதுல ஒரு பெரிய இப்படித்தான் சில பண்பாடுகளும் பழக்க வழக்கமும் நம்ம மாறி போய் கிடக்கு. இத நாம பக்குவமா சொன்னோம்னா சரியா வரும். சில பேரு இந்த தாய்மார்கள் தான் கோச்சுக்காதீங்க, அதப்படி என் தம்பி மாலை போடாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? இவங்க கூட பிறந்த விட்டு கொடுக்காம பேசுறாங்க. தான் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நினைக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம அண்ணனை கொண்டு போய் சில ஜாதகங்களை பார்த்தோம்னா இந்த கல்யாண முகூர்த்தம் நம்ம சேர்த்து போடும்போது சில இதுல கர்மஸ்தானமும் சேர்ந்து விளையாடும். இப்ப ஒண்ணும் இல்ல, 9ல சனி, 9ஆம் இடத்துல சனி இருக்கு. இப்ப இந்த சனி பாக்கியஸ்தானத்துல சனி நிக்குதுன்னு சொல்லலாம். 9 சனி, அவர் என்ன ஆதிபத்தியம் வேணாலும் வாங்கிட்டு போட்டோம். ஆனா கல்யாணம் அப்படின்னு பிக்ஸ் ஆன உடனே கல்யாணம் பிக்ஸ் பண்றாங்க பிள்ளைக்கு. அப்ப அந்த பிக்ஸ் பண்ணும்போது அந்த மனவரையில பெற்ற தாய் தந்தையை அந்த கன்னியாதானம் செய்ய எதுவும் இல்லாம அந்த தகப்பனால கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு அந்த கல்யாணம் பண்ணாதான் அந்த கர்மா சரியா வரும். இல்லாட்டி கல்யாணம் முடிஞ்சோடனே கர்மா முடியும். இது ரொம்ப கவனிச்சுதான். இதை விட ஒரு உண்மையான விஷயம் நீங்க நல்லா புரிச்சுக்கோங்க, இது வெறும் கட்டத்துக்கு தான் பலன். நீங்க கிரகங்களை தான் போட்டு பார்த்துக்கிட்டீங்க, வெறும் கட்டத்துக்கு தான் பலன். இப்ப காலையில தங்கப்பாண்டியன் ஐயா பேசினார். குறுகிய காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு பேர் அடைந்தவர் தங்கப்பாண்டியன் ஐயா. ரொம்ப அருமையான மனுஷன், தங்கமான குணம். அவரை மிதுன லக்னத்துல பிறந்தவர், பூரட்டாதி நட்சத்திரம். நீங்க எப்பயுமே உங்க ஜென்ம லக்கணத்துக்கு உங்க ஜென்ம நட்சத்திரநாதனை தொடர்பு உறுத்தி வச்சுக்கணும். இப்ப நான் என்ன எடுத்துக்கிடுவோம், நான் தனுசு லக்கணம், உத்திராட நட்சத்திரம். என்னுடைய ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரம் எத்தனை கூடையவர்? பாக்கியாதிபதி, அப்படி சொல்லணும். பாக்கியாதிபதி அவர் பஞ்சமத்தில் உச்சம். பஞ்சமத்தில்
அவரும் கார்த்திகை 1ஆம் பாதத்துலதான் நிக்கிறாரு. அதனாலதான் நான் இன்னும் தைரியமா சொல்லுவேன், யாராவது ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டேன்னா சொல்ற என் சரீரத்தை இப்படி விட்டுறாடான்னு சொல்லுவேன். படாது. அது பஞ்சமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுப்பட்டு இருந்தால் துப்பாக்கியா தோட்டாவ தொடவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையை நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும் அப்படின்னு இருக்கு. இப்ப அவர் கூட்டாய நட்சத்திரத்தெல்லாம் பிறந்தார். சப்தமாதிபதி ஐய குரு. சரியா? ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப ஒரு மிதன லக்னத்துல பிறந்துடுறான், அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோம். இந்த பெண்ணு அவங்க பிறந்த வீட்டுல யார் பேச்சையும் கேட்கறது இல்ல, எல்லாத்தையும் கோபமா பேசுறது, எரிஞ்சு விழுகிறது, போர்ஸ் பண்றது, அட்டாக் தான். ஆனா அந்த மிதன லக்னத்துக்கான கட்டி கொடுத்த உடனே கோயிலா போய்கிட்டு இருப்பா. என்ன, அந்த கோயில்ல விளக்கு போடணும், இந்த கோயில்ல விளக்கு போடணும். ஏன்னா அது காலபுருஷன் 9ஆம் இடம் தெய்வீக தன்மையாக மாற்றி விடும். எப்படி அந்த இடம் எப்படி மாத்துது? தெய்வீக தன்மையா மாத்து. அதே நேரத்துல மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் என்பது மாரகஸ்தானம். அதனாலதான் மிதுன லக்னத்தில் பெற்ற முதல் குழந்தையை தத்து கொடுத்து வாங்கிருங்கடா, அப்பதான் அது சரியா வரும். இல்லாட்டி அந்த பிள்ளை வாழ்க்கையில மாறதுக்கு ஒப்பான சிரமத்தை அதை அடையத்தான் செய்யும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு 5ஆம் இடம் காலபுருஷனுடைய 8ஆம் இடம். கடகலக்கணத்துக்கு எத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறானோ அவ்வளவு குழந்தை ஆயுள் பலம் கூடியிருக்கும். அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் ஆயுள் பலத்தை கூட்டும். ஆனால் முதல் பிள்ளை பலிகடாயும். அதனாலதான் கடகலக்கணத்துக்கு முதல் குழந்தை என்ன செய்வேன்? தத்து கொடுத்து வாங்குங்கடா. இதுல பல விஷயங்கள் இருக்கு. இந்த காலபுருஷன் தத்துவத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு இந்த நேரம் இது பத்தாது. சரியா? இந்த நேரம் பத்தாது. இது போல கருத்தரங்கு நம்ம போடும்போது அதை பத்தி பேசிக்குவோம். ஆனால் முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்ட ஒரு ரிஷபலகணத்துக்காரன் மெதுவா சுவாமி குருநாதா அப்படின்னு காலில் வந்தான்னு வைங்களேன், தூரம் ஓடி போயிருவேன். ஏன் தெரியுமா? ரிஷபலக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், ரிஷபலக்கணத்துக்கு 8ஆம் இடம் 8ஆம் இடம். ரிஷபலக்கணத்துக்காரன் போய் குருநாதான்னு காலம் பிடிச்சா குருநாதா கோகைந்தா, வேற வழியே இல்லை. மீன லக்னத்துக்காரன் அதே மாதிரி தான் சுவாமி குருநாதா அப்படின்னா சரி, இங்க வா, சகோதரனா இருக்கும், நண்பனா இருக்கும், குருநாதன் பேசக்கூடாது. ஏன்? மீன லக்னத்துக்கு 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் தூக்கிறோம். இங்க குருநாதன்ற பந்தாலாம் அங்க காட்டவே முடியாது. குருநாதனுடைய பந்தா எங்க எவனா நல்ல குருநாதன் இருந்தா ரிஷபலக்கணம் அனுப்புங்க. அனுப்பித்தான் பாருங்களேன். சரியா? ஆனா ஒரு சீரியஸான மேட்டர் உங்களுக்கு சீரியஸா இருக்கும். கொஞ்சம் விஷயமா பாருங்க. ஒரு விஷயத்த மட்டும், ஏன்னா இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம உங்களை தூண்டி விட்டது மாதிரி இருக்கும். நாளைக்கு அது 4 பேர்த்துக்கு வழிகாட்டினது மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப மகர லக்கணம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது அந்த மகர லக்கணத்தோட நான் இது பண்ணிக்கிறேன். சரியா? மகர லக்கணம் இது காலபுருஷனுடைய 10ஆம் இடம். இது கர்ம யோகி என்று பெயர். இது பேர் என்ன பேரு? கர்ம யோகி. அவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும்தான் முடிக்கிறதுக்கு இந்த பூமிக்கு வர்றான். நல்லா தெரிஞ்சுக்க. குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் முடிக்கிறதுக்கு இந்த இடத்துக்குள்ள வர்றான். அதுல இந்த மகர லக்னத்துக்கு நான் காலையில 8 மணிக்கு சாப்பிடுவேன், நைட்டு 10 மணிக்கு தூங்கிடுவேன். ஒரு காலம் சொல்லவே முடியாது. எங்க அவன் சொல்லுவான் நடக்காது, வேலை கிடையாது. அப்ப ஆனா இவன் எந்த துறைக்குள்ள இருக்கானோ, அவன் என்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், ஐபிஎஸ்ஆ இருக்கலாம், சூப்பரா கூட இருக்கலாம். அந்த துறையில அவன் நம்பர் 1 அடையாளம். ஆமா, அந்த இடத்துல அவன் அடிச்சுக்கவே முடியாது. அவன் எடுத்துக்கொண்ட கர்மாவில் அவன் நம்பர் 1 அதுலதான் இருப்பான். மகரலக்கணம் போய் அவங்க பொண்டாட்டி கேட்கணும், எப்படி கேக்குறீங்க? அதாவது மகரலக்கணம் வீட்டுல போய் கேட்டாமா, ஏமா ராமநாதன் எங்க? ராமநாதன் சார் எங்க இருக்காரு? அதுவா நாங்க அத வெளியில போய் கேட்டா, சார் ராமநாதன் சார் உட்காருங்க சார், இப்ப வந்துடும் சார், இந்த இருக்காரு சார். இந்த அகம் புறம் என்பதே மாறி. காலையில அவன் வேலைக்கு போவான், பொண்டாட்டி சொல்லுவோம், ஏங்க இன்னைக்கு பிள்ளையோட வெளியே போக வேண்டியது இருக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு வந்துருங்க. இவருக்கு தெரியுமா நம்ம மகர லக்கணம்? வந்துடுறேம்மா அப்படின்னு கொடுத்து போவாரு.
அங்க அன்னைக்கு தான் நொங்க போட்டு காட்டுவாங்க வேலை. 12 மணிக்கு, அதுவும் 12 மணிக்கு வரும்போது அந்த வீதி கிட்ட வரும்போது 6 மணிக்கு வர சொன்னாலே மறந்தே போயிருவாங்க. வீட்டுக்கு கதவு திறந்து என்ன நடக்கும்? அதேதான் அச்சலே நடக்கும். ஏன்னா இங்க அதோட ஒன்றி போயிருவாங்க, இன்வால்மெண்ட். அப்ப மகர லக்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் என்ன பார்க்கணும்னா, இன்னைக்கும் மகர லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்தா பிறந்த மொட்டை எடுத்த உடனே பெருமாள் கோயில கத்து கொடுத்து வாங்கியிருக்கடான்னு. இது என்ன காரணம் அப்படின்னா, இந்த மகர லக்னம் காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானம் மகர லக்னத்துக்கு 12ஆம் இடம். அதே மகர லக்னத்துக்கு 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். ஒன்று தகப்பனாரை நோய்வாய்ப்படுத்திக் கொள்ளும், அல்லது தகப்பனாரை வேறு வாழ்க்கைக்கு ஒதுக்கி தள்ளி விட்டு போயிடும், விலக்கி விட்டோம், இவனோட ஒட்டவிட மகர லக்னம். அதே நேரத்துல இந்த மகர லக்னத்தோட பிறந்தது முக்காலி பழம் மாதிரி 3 பேர் இந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. இது மூத்ததா இருந்துச்சு. இந்த மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, மகர லக்னத்துக்கு 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இந்த மகர லக்னத்தை ஏன் தத்து கொடுத்து வாங்க சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு நேர் மூத்தது பிறந்தது கூட பாருங்களேன், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நடக்கும் சார், இதான் சார் உண்மை. வெறுங்கட்டத்துக்கு தான் சார் பலன். நீங்க என்ன சார் வெறும் கட்டத்துக்கு தான் பலன். நீங்க வந்து வெறும் கட்டத்துக்கு தான் பலன். நீங்க கிரகத்தெல்லாம் போட்டீங்க அடைக்கப்படாது. அதை விட நான் சொல்லுவேன், டேய் மகர லக்னமா, நான் வேண்டிய சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதீங்கடா. எனக்கு கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா என்ன செய்யுமா, இதே மரணம் தான். இறந்துருவாங்க. மகர லக்னத்துக்கு மட்டும் நண்பனா போய் சேர்த்தக்கூடாது, சரியா? இது ஒரு லக்னத்துக்கு தான். 12 லக்னத்துக்கு பல விதமா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, சரியா? நீங்க காலபுருஷ தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடணும், படிச்சுக்கிடணும் அப்படின்னு வெறும் கட்டத்துக்கு அடிப்படையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வகுப்புல கலந்துக்குங்க. அந்த வகுப்பு இருக்கு, நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த இதுல சேருங்க. நீங்க அடிப்படை காலபுருஷ தத்துவத்தை மட்டும், நீங்க காலபுருஷ தத்துவம் ராசி மண்டலம் 2 பாட்டு இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். புக் இருக்கு, வாங்கிக்கோங்க. அதை மட்டும் படிங்க. இந்த தசாநாதே, புத்தி நாதே, அந்த நாதே, சூட்சும நாதே, எந்த நாதமும் அங்க இல்ல. வெறும் லக்கணம். அந்த லக்கணத்தை போட்டு 12 கட்டத்துக்கும் எப்படி சொல்லலாம், தெளிவா சொல்லலாம். நீங்க ரிஷப லக்னத்துக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் குறைவில்லாத வாழ்க்கை யாருக்கு தெரியுமா கொடுக்கும்? ரிஷப லக்னத்துக்காரன். நீங்க ரிஷப லக்னத்துக்காரன் கூப்பிட்டு, டேய் நான் இந்த மாதிரி அவினாசி போறேன்டா அப்படின்னு, அவினாசி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினோடனே அதுக்கு வெளியே வந்தோடனே அந்த காந்தி சிலைக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அங்க சாப்பிட, அங்கதான் ருசியா இருக்குங்க. எந்தெந்த ஹோட்டல் எல்லாம் ருசியா இருக்கும் அத்தனை ஹோட்டல் வருஷப்படுத்துவேன். யாரு? ரிஷப லக்னத்துக்காரன். அவனுக்கு ருசி பிரியர். அதை விட அவன் கதை சொல்லும்போது பார்க்கணும், குண்டு சிவலுகள் எல்லாம் கரெக்டா சொல்லுவான். அந்த நேரத்துல பாருங்க, ராமநாதை வந்து ஒரு டீ கொடுத்தாரு. இது கதைக்கெல்லாம் சொல்லுவான். இதுக்கு என்ன காரணம்? ஒன்று காரணம் பேசிக் இருக்கு. ஆனா அவங்க அம்மா மேல பைத்தியம். யாரு? ரிஷப லக்னத்துக்காரன் அம்மா மேல ஃபெய்த். அதை விட என்ன, கூட பிறந்த ஒரு பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டான். தான் பிள்ளைக்கு காய்ச்சலும், தங்கச்சி பிள்ளைக்கு காய்ச்சல், தங்கச்சி பிள்ளை ஆஸ்பத்திரி போய் காட்டிட்டு அப்புறம் தான் தான் பிள்ளையை கூட்டிட்டு போவேன். அவன் வீணா போனதே அவங்க அம்மா அக்கா தங்கச்சினாலதான். நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், டே ஒன்னா நீயே வீணை எடுத்து அடிப்படா அப்படி சொல்லுவேன். அப்ப கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சாமி சொன்ன 100 சாமி. ஆனா என்ன வைக்கிறான் பாருங்க, அந்த ரிஷப லக்னத்தினுடைய சப்தம் ஸ்தானம். ஒரு கல்யாணம் பண்ண போறோம் நீங்களே, அந்த பொண்ணு பிறந்த இடத்துல சாந்தம், பொறுமை, நிதானம், அன்பு, அடக்கம் அத்தனையும் இருக்கும். இந்த ரிஷப லக்னத்துக்கான கட்டின உடனேயே கோபம், வேகம், சீற்றம், சுயநலத்தோட இவனை உதவலை பிடிக்கும். காரணம் என்ன? அது 8ஆம் இடம், இவனுக்கு 7ஆம் இடம் போச்சு. இந்த இம்சைய வெளியே தெரியாம கொண்டு போறவே நிறைய பேர், இல்லாட்டி செகண்ட் மேரேஜ் கொண்டு போயிரு. அதனால ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் தர்மம் வந்து ரிஷியிலே அப்ப எழுதிட்டான். இப்படி ஒவ்வொரு ஒண்ணும் இல்ல. சிம்ம லக்னத்துல ஒருத்தன் பிறந்திருக்கான். சிம்ம லக்னம் பாத்தீங்கன்னா விளக்கின் வெளிச்சம்னு அர்த்தம். விளக்கின் வெளிச்சம். இந்த வெளிச்சத்துலதான் நாம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? இப்ப சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்.
அவன் ஒரு நோயாளியை பாக்குறான், ஆஸ்பத்திரி போறேன், ஆஸ்பத்திரி படுக்கிறேன், என்ன செய்யுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா போவோம் அப்படின்னு சொன்னா சரி, அது சரியா போவான். அங்க வைத்தியமே தேவையில்லை. அப்படி ஒரு சங்கதி அதுக்குள்ள இருக்கு. ஆனா அதோட என்னன்னா, கடகலக்கணத்துக்காரனுக்கு 2ஆம் இடமே காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக மாறுகிறால் ஒரு குழந்தை பிறந்த பின்பு செல்வத்தின் கதவுகள் தானாக திறக்கும். இப்படித்தான் மர்மங்கள் இதுக்குள்ள இருக்கு. காலபுருஷ தத்துவத்தை நாம அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், ஈஸியா அழகா தூக்கிட்டு போயிடும். பல விஷயங்கள் இருக்கு. ஒருத்தன் கடகலக்கணம் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்துறாயா, நல்லா கவனி. நீங்க உங்களுடைய அறிவு தான் இப்ப தேவை. எனக்கு நீங்க சிந்திக்கணும். சிந்தனை வந்தா தான் உங்களுக்கு செயல்பட வரும். ஒரு கடகலக்கணம் அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி, ரைட்டா? இப்ப லக்னாதிபதியும் சந்திரனாகி ஜென்ம நட்சத்திரனாலும் சந்திரனாகி சந்திரன் லக்கணத்திற்கு 3. அப்ப இவன் எதுக்குடா பிறந்தா? அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், இவனுக்கு 3ஆம் இடம். தன்னுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்தையும் தன் உடன் பிறந்தோருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பது விதி. புரிஞ்சா? வந்துட்டானா? சரி, இதுக்கப்புறம் சொல்றான், இந்த ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு சம்பத்தார எது வரும்? செவ்வாய். சித்திர நட்சத்திரம் தானே வரும், செவ்வாய். அந்த செவ்வாய் கடகலக்கணத்து யோகாதிபதியா? அப்ப 5-10 கூட யோகாதிபதி சம்பத்தார வரும்போது இவன் நல்லா சம்பாதிப்பான். ஏன்னா இவன் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், இவனுக்கு வேலை இல்லைன்னு இல்லை. இப்ப பாருங்க, சந்திரன் 3, அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இப்ப இவனுக்கு வேலை உறுதியாயிடுச்சு. பிறக்கும் போதே இவன் உயர்ந்த உத்தியோகத்துக்கு தகுதியானவன் சொல்லி சந்திரன் சொல்லிட்டாரா? அப்ப இவனோட உயர்கல்வி ஸ்தானம் இதுக்கு கட்டுப்பட்டது தானே. அப்ப மறைமுகமா உயர்கல்வி உள்ள வேலை செய்தா ரைட். இதுக்கு அடுத்து சம்பத்தார என்ன சொல்லுது? 5-10 கூட யோகாதிபதி. அப்ப இவன் உயர் பதவிக்கு சொந்தக்காரன், சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, பதவியில இருப்பாயா? சரி, பதவியில இருப்ப. இந்த பதவினால் வரக்கூடியதெல்லாம் யாருக்கு? செவ்வாய் யாரு? சகோதரக்காரன் அல்லவா? எல்லாத்தையும் கூட பதவியில போடுவான், ரைட்டா? 3வது விபத்தாரையில ராகு வரும். இந்த விபத்தாரை ராகு இந்த திருவாதிரை சுவாதி சதயம் அவனுக்கு மோட்ச திரிகோணத்துல விடும், 4, 8, 12. அந்த நேரத்துல எல்லாத்தையும் குடும்பத்துக்காகத்தான் அர்ப்பணிப்பா. இவன் எடுத்துக்க முடியாது. அடுத்து குருதசை உள்ள நுழையும். 6 கூட ஒரு குரு, 9 கூட ஒரு குரு, பாக்கியாதிபதி நீங்க சொல்லவே முடியாது. இவனுக்கு திருமண வாழ்க்கையே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன், திருமண வாழ்க்கை. இப்படி நாம சில விஷயங்களை என்ன செய்யணும்? காலபுருஷ தத்துவ அடிப்படையில பார்த்தோம்னா அப்படியே நெல்லிக்கனி மாதிரி கொடுக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த விழாவில் உங்களை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நான் வணங்கு வளநாட்டு சித்த சாது சொல்ற சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தரல வேண்டுமாய் வேண்டி, இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சக்தி சுவாமிஜி அவர்களுக்கும் என் அருமை சகோதரர் ஜனா அவர்களுக்கும் என மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஐயா நம்பர் அதுல 8610371416 இந்த நம்பருக்கு நீங்க புத்தகம் கேட்டாலும் சரி, அல்ல காலபுருஷத்துல படிக்கணும்னு ஆசை இருந்தா நீங்க படிங்க. ஜானகிட்ட கூட தரேன், இவங்களோட போன் பண்ணி கேட்டு வாங்கிக்க. சரியா? நீ சந்திப்போம் அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு இதை பத்தி நிறைய, ஏன்னா காலபுருஷ தத்துவம் அடிப்படை ஒண்ணு இருக்கு, அட்வான்ஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் காலபுருஷ தத்துவ ஞான கோவை என்ற ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த நூல் வெளியே உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க தான் ஜாம்பாவான். வெரி குட். அந்த நூல் நல்லா வெளிவரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னையும் நீங்க வாழ்த்திக்கோங்க. கண்டிப்பா உங்க ஆசீர்வாதம். நீங்க தான் இனி ஆசீர்வாதம்.